ஸோ விஜய் வந்துட்டு மனசுக்குள்ள ஒன்று பேசிக்கிறாரு, எனக்கும் ஈகோ விட்டுட்டு வரணும்னு தோணுது, நீங்கள் ஒரு தடவையாவது காவேரி என்னை விட்டு போகாதன்னு சொல்கிறா அப்படின்னு மனசால பேசுனீங்க. இப்போ நாங்கள் ஒரு தடவை விஜய் வாயால் காவேரி என்னை விட்டு போகாதமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை நம்ம ஃபேன்ஸ்க்காக இங்கேயே சொல்லிட்டா அப்புறம் எபிசோடு வரும்போது நாங்கள் அது வேற மாதிரி போடுவோம் சார். அதை வேற மாதிரி எடிட்டாக போட்டு காட்டுவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள் காவேரி பார்த்துட்டு. இதற்கு தானே ஆசைப்பட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் மட்டும் இல்லை, அங்கே இருக்க கூட்டமே அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. காவேரியை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ஃப்ளாட், எல்லாரும் ஃப்ளாட். காவேரி சொல்லுங்க. வெண்ணிலா இப்போ ஒரு சிம்பத்தி எனக்கு வந்து அவங்க பாவம் என்னை நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா நடுவில் சில பல வேலையெல்லாம் பார்த்து அவங்கள துரத்தி விட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா வரலையா? சித்தப்பாவோட பையனும் மருமகளும் இருக்காங்க. அவங்க தான் அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலையாக பார்த்து விட்டான்.